கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இப்படியா நம்மோடு கூட பேசுகிறது. இந்த கால வேளையில எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி போகும் பொழுது கெபில் அவரு தன்னை மறைத்து கொள்றாரு. அப்போ எழுதப்பட்ட சங்கீதம் தான் 57ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது தன்னையே தேவனிடத்தில் ஒப்புவித்தவர். அப்போ நாம் இந்த கால வேளையில விசுவாசத்தோடு தேவனை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். எனக்காக இதை செய்தாரு அதை செய்தாரு அல்ல, இதை மாத்திரம் செய்வார் அதை மாத்திரம் செய்வார் என்பது அல்ல, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற என் தேவனே, உன்னதமானவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்களை விழுங்க பார்க்கிற சத்ருவானவனுடைய வாய்க்கு உங்களை தேவன் தப்புவிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமா யார் பேசினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துல இருக்கிற தேவன் எல்லாருடைய வாயையும் அவர் அடைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒத்தாசை பரலோகத்தில் இருந்தே இந்த நாளிலே வரும். ஆமென். உங்களுடைய எல்லா தேவைகளும் தேவன் சந்திப்பார். கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று நீங்கள் விசுவாச அறிக்கை இடுகிற நாட்கள் இதோ வந்துவிட்டது. தேவன் தமது கிருபையும் அவருடைய சத்தியத்தையும் அவர் அனுப்புவார் என்று சொல்லி இருக்கிறார். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருந்தாலும் சரி, இல்ல அக்னியாய் நெருப்பாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிற மனு புத்திரருக்குள்ள கிடந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையினால உங்களுடைய ஆத்மா தோய்ந்து போனாலும் சரி, உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனை நோக்கி நீங்கள், உன்னதமான தேவனை நோக்கி நீங்கள் ஸ்தோத்திரத்தை பலியாக இந்த நாள்ல கூட நீங்கள் ஏறெடுங்கள். கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய இருதயம் எல்லா நேரத்திலும் ஆயத்தமாய் இருக்கட்டும். தேவனை நோக்கி என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மகிமையை உயர்த்துங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அதிகாலையில விழித்து கொண்டு அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, கர்த்தரை நீங்கள் துதிக்கும் பொழுது, கர்த்தரை நீங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் இருக்கிறார். ஆமென். உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை ஒழித்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன், உன்னதமான தேவன், இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். அவரை நீங்கள் நம்பி நீங்கள் விசுவாசத்தோடு இந்த நாளை நீங்கள் துவங்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய உற்றார் உறவினர்களையும் உங்களை சார்ந்திருக்கிற சூழ்ந்திருக்கிற எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா அவர் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம்முடைய தேவனுக்கு பிரியம். ஆமென். இந்த நாளில கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோ காலை வேளையில தேவனை நோக்கி கூப்பிட்ட தேவனுடைய அருமையான பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Can you feel my love?